ஃபிட்ரட் இது ஒரு ட்ராமா வெப் சீரிஸ். இதோட தமிழ் வெர்ஷன் இப்போ G5 அவைலபிளாக இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, முக்கோண காதல். ஒரு பையன் 2 பொண்ணை லவ் பண்ணலாம், ஒரு பொண்ணு 2 பையனை லவ் பண்ணலாம். இந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி. இதோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணை கட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஏழ்மையில் இருக்கா, ரொம்ப வறுமையில் இருக்கா. அந்த பொண்ணோடைய அம்மா இறந்துடுறாங்க, அப்பா மட்டும் தான் இருக்கு. அவங்க அம்மாவோட ஸ்கெட்ச் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு. இந்த ஃப்ரேமுக்கு ரேட் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு பெரிய பணக்காரன் இந்த ஃப்ரேமை என்ன கூட எவ்வளோ அமௌண்ட்னாலும் தரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு அவங்க அம்மாவோடைய ஃப்ரேமை வாங்கிட்டு போயிட்டான். அப்போ தான் அந்த சின்ன பொண்ணுக்கு புரிய வருது, இந்த மாதிரி பணம் தான் இந்த உலகத்தில் எல்லாமே, நம்ம பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆகலாம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல ஆசை வருது. இந்த பொண்ணு தான் ஹீரோயின் தாரணி. அப்படியே கட் பண்ணி ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தால் இந்த பொண்ணு, அதாவது ஹீரோயின் 7 அப்படிங்கிறதுனால எந்த பொண்ணுமே அவங்கள கூட சேர்க்க மாட்டாங்க. உடனே ஹீரோயினியை ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கையை பிடிச்சி இழுத்து ஃப்ரெண்ட் ஆக்குறா. அப்போ இருந்து 12th முடிக்கிற வரைக்கும் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணு. காலேஜ் படிக்கிறதுக்காண்டி வெளியூர் போயிருந்தாங்க. இந்த பொண்ணு, அதாவது ஹீரோயின் சொந்த ஊர்லேயே காலேஜ் முடிச்சு கோல்டு மெடல் வாங்குறாங்க. வாங்கி முடிச்சோன்னே அவங்களோட எய்ம் என்ன, பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி மும்பை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டை தேடி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஃப்ரெண்டை ரீச் பண்ண முடியல. ஸோ இவங்க தன்னுடைய கோல்டு மெடலை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறாங்க. 9,000 சம்பளத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒரு நாள் கால் எடுக்கிறா. கால் எடுத்ததுக்கப்புறம் பேசிட்டு சண்டை போட்டு மறுபடியும் போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போகிறா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்த்தா பெரிய மால் மாதிரி, பெரிய தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. அந்த வீட்லேயே இவளும் டேரா போடுறா. அங்கே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறா, நான் எப்படியாவது ஒரு பெரிய பணக்காரன் ஒரு 6 மாதத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஃப்ரெண்டோட அண்ணன் இருக்கான், அவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறா. அண்ணன் தோற்றம் கொஞ்சம் குண்டாகவும் சவுட்டாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. படம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறா. ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டில் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டாங்க, அவங்களுடைய அண்ணனுக்கும் ஒரு பொண்ணு பார்த்து வச்சுட்டாங்க. இப்போ இங்கே ஒரு பிரச்சனைகள் வருது. என்ன அப்படின்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய வருங்கால ஹஸ்பண்டுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினே அவனை மீட் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய வருங்கால கணவர் இவர் தான் அப்படின்னு. தெரிஞ்ச உடனே ஹீரோயின் தாரணி அங்கேருந்து கிளம்பி போகிறா. கிளம்பி போனாலும் நம்ம ஹீரோ அவளை விடலை. தாரணி மேலே லவ் வருது. அதுக்கு காரணம் ஹீரோவுக்கு முதலே தாரணியோட ஃப்ரெண்டை பிடிக்காது. பட் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருந்தனால இந்த பெரிய பொண்ணை, அதாவது பணக்கார பொண்ணை நம்ம கல்யாணம் முடித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமாக லவ் பண்ண மாதிரி அவள் பின்னாடியே சுற்றிட்டு அலையலாம். தாரணியை பார்த்தோன்னே அது எல்லாமே உடஞ்சிடும். உடனே தாரணி தான் லவ் பண்ணணும், அவள் தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுவான். ஆனால் ஹீரோயினிக்கு நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, அவள் உண்மையாக தான் அவனை லவ் பண்ணுறா, நம்ம இதில் போய் ஆட்டத்தை கலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய அண்ணனுக்கு ட்ரை பண்ணுதா. இது ஹீரோவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு நடுவே என்னென்ன பிரச்சனைகள் நடக்க அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட ஒரு கதை. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அவசப்பட்ட மாதிரியே பெரிய பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆனாங்களா ஆகலை. அதுக்கப்புறம் நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய வருங்கால கணவன் நம்ம பின்னாடியே சுற்றுறான். இந்த விஷயம் நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வெப் சீரிஸோட ஸ்டோரி. ஃபைனலாக இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் தமிழில் G5 அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். வெப் சீரிஸை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.